Good evening, Monkeys Triple Vlog. Anurag Kashyap is back. நிஷான்ச்சிங்கிற படம் வந்து சத்யம் தியேட்டரில் இது பிவிஆரில் சத்யம் தியேட்டர்லேயே வந்துக்கிட்டு இருக்குது. போய் பிவிஆரில் போய் பார்த்தோம். நைட்டு 10:30 ஷோ. இப்போது 2 நாள் முன்னாடி ஆமாம் போய் பார்த்தோம். அப்போ தான் கடைசி நாள் நினைக்கிறேன் வச்சு சொல்லியிருந்தாங்க. இன்னும் இருக்கான்னு தெரில. அதனால் அவசரமாக போய் பார்த்தோம். ஃப்ரீயாக இருந்துச்சு. இன்னும் இருக்குன்னா போய் பாருங்கள், செக் பண்ணுங்கள். போய் பார்த்தோம். ஒரு 10 பேர் தான் இருந்தோம். 2 பேர் டிக்கெட் வாங்காம மாதிரி வந்திருந்தாங்க, என்னோட இந்திக்காரங்க. அதில் சவுண்டு வேறு ஆகும்னு கத்திக்கிட்டு இருந்தான். போய் அமைதியாக இருங்கன்னு சொல்லி ஒரு பையன் வேறு போய் சொல்லிட்டு வந்தான். கொஞ்சம் எங்கேயாச்சும் தேட்டருக்காங்களே செக் பண்ணி அவங்க 2 பேரும் தூக்கி வெளியே அனுப்பிச்சிட்டு விட்டாங்க. இருந்துச்சு. ஒரு 2-3 ஃபேன்ஸ்லாம் வந்துருந்தாங்க. அனுராக் ஃபேன்ஸ்லாம் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருந்தோம். படம் ஆஸ் யூஷுவல் இட்ஸ் அனுராக் வேர்ல்டு. ஸோ என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணோமோ எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது எல்லாமே இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு படம். ஷான்சி இந்த நீங்கள் கேட்டவை படம் பார்த்துருக்கீங்களா? இந்த பிள்ளை நிலா இரண்டும் வெள்ளை நிலா அந்த படத்தோட கதை மாதிரி தான் அது. ஸோ ஒரு அம்மா அப்பா இல்லை, அம்மா 2 பசங்க ட்வின்ஸு எடுத்துன்னு ஒரு பேங்க் ராபரி ஒன்று பிளான் பண்ணுறானுங்க. மாட்டிக்கிறானுங்க போலீஸில். அதில் அண்ணனோட கேர்ள் ஃப்ரெண்டு கூட உட்காந்துருக்கா, ரிங்கு. ஸோ மாட்டிக்கிறான், அண்ணன் மாட்டிக்கிறான். தம்பி இருக்கான், ட்வின் வந்து அவன் ரொம்ப பாவம் தம்பி. அண்ணன் பயங்கர ரவுடி பையன், கேங்ஸ்டர். ஸோ இப்படி ஆரம்பிக்கும். போலீஸ்காரன் போட்டு அடிப்பான், எல்லாம் வெளுப்பான். தம்பி வந்து அண்ணனோட கேர்ள் ஃப்ரெண்டு, தம்பிக்கு லவ் க்ரஷ் ஒன்று இருக்கும். ஸோ இந்த இடத்துக்கு எப்படி வந்துச்சு இந்த குடும்பம்? அம்மா வந்து அப்பா இறந்துருவார், அம்மா மட்டும் தான் பார்த்துக்கிறாங்க. அந்த ஏரியா வில்லன் வந்து அம்மா மேலே ஒரு லவ்வில் இருக்கான். என்ன ஆச்சுங்கிறது பேக்வேர்ட்ஸில் போகுது. இவங்க அப்பா ஃப்ளாஷ்பேக்கு, அவங்க வந்து எப்படி மல்யுத்தத்தில் இருந்தார், மல்யுத்தத்தில் வந்து எப்படி கேஸ்ட்டு பார்க்குறாங்க, பார்ஷாலிட்டி, இந்த கட்சியோட பவர் வந்து எப்படி அவர் ஏமாற்றப்படுறாரு, அவர் எப்படி கேங்ஸ்டர் வாழ்க்கைக்குள்ளே வர்றாரு, அவர் எப்படி இறக்குறாரு. அதுக்கப்புறம் 2 பசங்களை மூத்த பையன் அப்பா ரிவெஞ்சுக்காக என்னென்ன பண்ணுறான், அவன் எப்படி இந்த இடத்துக்கு கேங்ஸ்டராக அப்பாவை கொண்டவங்ககிட்டே வந்து எப்படி திருப்பி அடியாளாக சேர்க்கான்னு எம்ஜிஆர் இருக்கிற மாதிரி எல்லாம் சேர்ந்து திருப்பி இந்த இடத்துக்கு வந்து எண்டில் வந்து பார்ட் 1ன்னு சொல்லி படம் முடியுது. ஸோ ஒரு அண்ணன் தம்பி கதை. ஆனால் தம்பி வந்து அண்ணன் கேர்ள் ஃப்ரெண்ட் மேலே தம்பி லவ்வில் இருக்கான். என்ன ஆச்சு சேர்ந்தாலும் பார்ட் 2ல் வரதுன்னு சொல்லி முடிச்சிருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு படம். யார் பையன்? ஐஸ்வரி தாக்கரே. அவனுக்கு விக்கிபீடியா லிங்க் கூட இல்லை. அவன் தான் ஹீரோ. டபுள் ஆக்ஷன் சூப்பராக பண்ணியிருக்கான். அடுத்து வேதிகா பின்டோ அழகாக இருந்துச்சு. அதுதான் ஹீரோயின், நல்லா நடிச்சிருந்துச்சு. அப்புறம் மோனிகா பன்வாருங்கிறது அவங்க அம்மா கேரக்டர். அப்புறம் குமுத் மிஸ்ரா, இவர் அந்த வில்லனாக வருவார், நல்லா பண்ணியிருந்தார். முகமது ஷிஷன் அயூப் போலீஸ்காரனா. அப்புறம் வினித்குமார் சிங், இவர் தான் வந்து உங்களோட அப்பா வருவார். இந்த வினித்குமார் சிங் தான் முக்காபாஸ் பாக்ஸிங் படம் அவர் இருக்கிறல, அவர் அந்த படத்தில் நடித்தது. நல்ல இதான் முறை நான் தேட்டரில் போய் பார்க்குறேன் அனுராக் காஷ்யப் படம்னு நினைக்கிறேன். எல்லாமே நான் டாரண்ட்டில், பைரேட்டரில், அப்புறம் ஓடிடியில் தான் பார்த்துருக்கேன். கேங்ஸ் ஆஃப் வசிப்பூர்லாம் ஓடிடி தான். அதான் முறை ரிலீஸ் ஆகி போய் பார்க்குற படம். மற்ற எந்த படமும் விட்டுட்டேன் நான். தேவடிலாம் நான் பார்க்கல நான். இதுதான் ஃபஸ்ட்டு. ஸோ ஒரு பேரை பார்த்தோன்னா கிளாப்லாம் அடிச்சுட்டு டைட்டில் கார்டு சீக்வன்ஸ் தான் சூப்பராக இருக்கும். இப்போ இது மாதிரி மியூசிக் வந்து அமித் திரிவேதி இல்லை, வேறு ஒருத்தங்க. யார் இப்படிலாம் பார்ப்போம். யார்? அனுராக் சைக்கியா, மனன் பரத்வாஜ், ஐஸ்வரி தாக்கரே, த்ருவ் கணேக்கர். இவங்க அப்போதும் போல் அந்த ஊரோட அந்த கான்பூரில் இருக்கிற கதைனால அந்த ஏரியாவோட அந்த ஃபோக்கு சாங்லாம் காண்டரேன்னு பாட்டு ஒன்று வரும். எப்போதும் போல் அவங்க ஜாலியாக எல்லா எலமெண்ட்ஸ் ஆஃப் இந்தியன் ஃபோக் மியூசிக்கும் ஃபியூஷனோட அனுராக் காஷ்யப் ஸ்டைலில் படம் வந்துச்சு. 3 மணி நேரம் படம். நாங்கள் சீக்கிரம் முடிய நினச்சிட்டு பார்த்தா 2 மணி நேரம் 50 நிமிஷம் சென்சார் சர்டிஃபிகேட்டில் தான் பார்த்தோம். படம் முடிய 2:30 ஆகிடுச்சு. அப்புறம் போய் ஆஃபீஸ்லேயே போய் தூங்கிட்டு காலைல தான் வீட்டுக்கு போனேன். அம்மாவை தொலை பண்ண வேணாம்னு சொல்லிட்டுன்னு. அது ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அனுராக் படம் பார்க்குறது. அது ஒரு மாதிரி ஒரு ஃபீலு. அது என்னென்னா கிராஃப்ட் மேலே கான்ஃபிடென்ட் இருக்கிற ஒரு ஆள் அதை வந்து கதையை வந்து அவசரமாக மெதுவாக கொண்டு போவாங்க. இப்போது என்ன பண்ணுறதுன்னு தெரிலங்க, வீக்காக இருக்க போல் ஏதாவது ஒன்று வெட்டிக்கிட்டே இருங்க, படப்படன்னு காட்டுங்க, ஜனங்க வந்து வேகமாக எடிட் போதுங்கிற ஃப்ளக்சுவேஷன்லேயே மறந்துடுவாங்கன்னு மாதிரி ஏமாத்துறது சில பேர் இருக்கும். சில பேருக்கு கான்ஃபிடென்ட்டாக இருப்பாங்க கதையில். ஆனால் கூட பேசிங்களாம் அப்படி தான் இருக்கும். வார்த்தைலாம் காட்டிக்கிட்டே அப்படியே பொறுமையாக திடீர்னு வெடிக்கும் ஒரு விஷயம் வரும், திருப்பி அது பாட்டு போகுது. கேங்ஸ் ஆஃப் வசிப்பூரில் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கும். அதோட ஸ்கேலே பெருசு. அதனால் எந்நேரமும் ஒரு ஆக்ஷனு ட்விஸ்ட் இருந்துகிட்டே இருக்கும். இந்த படம் அப்படி இல்லை, ப்ராப்பர் ஃபேமிலி ட்ராமா மாதிரி படம். ஒரு 5 கேரக்டர் மட்டும் வச்சு தான் படம் நவுத்துது. அவர் இப்படி பண்ணுறது எனக்கு புதுசு, நல்லா இருந்துச்சு. அது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். வேறு யாருமே நார்த்துலலாம் அப்படிலாம் இந்தியாலாம் பார்த்தது இருக்காங்க. அனுராக் வழியாக வந்தவங்க இருக்காங்க. பழைய இவங்க அந்த ஒரு ரினைசன்ஸ் 90s மணிகவுல் அந்த ஆர்ட் ஃபிலிம் டைரக்டர்ஸ் அவங்க ஒரு இருக்குது. ஆனால் இந்த படம்லாம் அங்கே நார்த்தில் ஓடுமான்னு தெரில. ரிவ்யூலாம் பார்த்தேன் 5க்கு 3 நம்பர் தான் போட்டுருந்துச்சு. ஓகேவா ஓடுது. நம்ம ஊரில் நம்மளே தான் 10 பேர் பார்க்குறாங்க. எவ்வளோ பேர் பார்க்குறாங்கன்னு தெரியல. அவங்க சப்போர்ட்லாம் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு கான்ஸ் உட்காந்துக்கிட்டு டிஸ்கோ தேக்கலாம் ஆனால் மட்டும் தான் அவங்க ஹிந்தி போடலாம். இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஏதோ தேவலாம், கொஞ்சம் ஏதோ அங்கங்கே மாறுது. இவரே டயர்டாகி வந்துட்டார் அனுராக். இப்போ ரீல் பார்த்தேனே,
பஜில் ஜோசப் வந்து ஐ வேஸ்டட் 2 years ஆஃப் டைம் அண்ட் சக்திமான் சொல்லி ஃபீல் பண்ணார். எப்படி பாலிவுட்டில் இருக்கீங்கன்னு கேட்டார் என்னை பார்த்து. அதான் நானே கிளம்பி வந்துட்டப்பான்னு சொல்லி புலம்பிக்கிட்டு இருந்தேன். என்ன அனுராக் பேசின ரீல் இருந்துச்சு. ரொம்ப பிடிச்ச ஃபிலிம் மேக்கர். நாங்கள் சொல்லியிருப்பேன் நிறைய பாட்காஸ்ட்லலாம். அனுராக் வந்து ஒரு ஹோப் இருக்கும்ல, நமக்கான சினிமா எடுக்க முடியும்னு ஹோப் இருக்கும்ல. எனக்கு அவரை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு மனசு அமைதி. அவர் இருக்கும்போது உனக்கு என்ன, ரொம்ப லேட்டாக வந்தார், தனக்கு பிடிச்சதை மட்டும்தான் எடுத்தார், அவ்வளவு லாஸையும் ஃபெயிலியரையும் பார்த்துட்டும் ஸ்டாண்ட் பண்ணி நிற்கிறாரு. ஒரு ஆல்டர்னேட்டிவ் மூமெண்ட்டோட ஒரு ஐக்கானாக இருக்கார். இன்ஸ்டாகிராமில் அவ்வளோ மெசேஜுக்கு ஆர்ட் போடுவேன், ஒரு ரிப்ளை ஒரு சீன் கூட வராது. ஒரு நாள் நான் ஃபேமஸ் ஆகிறேன், அவர் கூட கொலாபரேஷன் பண்ணுறேன், அவரை டைரக்ட் பண்ணுறேன், அவர் வந்து இதுக்கு வித் விஜய் வரதராஜன் போஸ்ட் போடலன்னா நான் பாருங்கள், நீங்கள் நான் சபதம் போடுறேன். எனக்கு அனுராக் கஷ்யப் அப்புறம் ரீசெண்டாக அந்த மாதிரி நம்மள மாதிரி ஒருத்தர் ரொம்ப ஆசையாக இருந்த உபேந்திரா. தட் மேன் இஸ் ஹிடன் ஜீனியஸ். அவர் ஜீனியஸ் தான், நான் லேட்டாக பார்த்துருக்கேன். அவரை பற்றி தனியாக ஒரு வீலாகில் பேசுவோம். ஒரு பாட்காஸ்ட் ஒன்று போட்டிருக்கேன், அவங்களுக்குள்ள போய் ட்ரை தான் பண்ணி பாருங்கள். ஸோ அந்த படம் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு மாதிரி வயலன்ஸை க்ளோரிஃபை பண்ணி ஆக்ஷன் சீக்வன்ஸ் நிறைய இருக்கிற படம், இல்லை ட்ராமா நல்லா பண்ணியிருக்காரு. இன்னொன்று கேஸ்டிங், அவர் ஆக்டிங் வாங்குற விதம் வந்து வேறு எந்த படத்தில் அதே ஆக்டரை நீங்கள் இதே மாதிரி பார்க்க முடியாது. அது அனுராக் வந்து அப்புறம் அவங்க ஆர்டிஸ்டோட இன்டர்வியூலாம் படித்தேன். அனுராகோட செட்டில் வந்து there will be no script, only a single line, you have to explore சொல்லுவார். ஆர் யூ ரெடி டு டூ திஸ் எக்ஸ்ப்ளோரேஷன் மட்டும் தான் கேட்பார். அது எனக்கு பெரிய ஒரு இதுவாக இருந்துச்சு. இவனை சீத அனுராக்ஸ் நேம் நான் அப்படியே நான் வந்துட்டேன், ஓகே சொல்லிட்டேன் நடிக்கிறதுக்கு. நாங்கள் அந்த மோனிகா பண்ணுவார், அவங்க அம்மா கேட்டு சொல்லியிருந்தாங்க. அது ஒரு மாதிரி ஆக்டிங் வந்து எவ்வளோ முக்கியம்னு மதிக்கிற ஒரு ஆள். அவர் இதை பார்த்தீங்கன்னா ஸ்டார்லாம் போட மாட்டார், ரொம்ப ஒருத்தா டேய் நடிக்கிற பைத்தியமா நீ வாயன் படத்தில் நவாசுதீன் அப்படி தான் இன்ட்ரடியூஸ் பண்ணார். அவர் படத்தில் கேங்ஸ் ஆஃப் வசிப்பூர் கேஸ்டிங்லாம் பார்த்தீங்கன்னா தங்கமாக இருக்கும், அந்த வைரத்தெல்லாம் எங்கே பிடிச்சிங்க அந்த மாதிரி இருக்கும். ஆனால் அவங்களுக்கு அடுத்த படம் வரும்னா வராது, தரமாட்டாங்க பாலிவுட்டில். அவங்க சொந்தக்காரங்க ஒன்னோட சித்தப்பா நெப்படிசம் கும்பல். அவங்க பேஸ்டர்ஸ் ஆஃப் பாலிவுட் நல்லா இருக்கான்ப்பா, ஷாருக் கான் பையன் அவன் எல்லாரையும் கலாச்சிருக்கான் போல், ஃபராக் கான் ஆஃப் அவர் ஜென்ரேஷன் போட்டிருக்காங்க எல்லாம். அது பார்க்கணும். எல்லா பாலிவுட் ஸ்டாரும் கேமியா பண்ணியிருக்காங்க. இப்போ ராஜமௌலி, அமீர் கான், இவர் சல்மான் கான், ஷாருக் கான் அப்பா தானே ஷாருக் கான் எல்லாம் வந்திருக்காங்க போல். அனிமல் வில்லன் அவர் பாபி தியோல் அவர் வந்திருக்காரு, அவர் மெயின் ரோல் பண்ணுறது போல், நல்லா இருக்குன்னு கேள்விப்பட்டேன். அதுதான் இவனுங்க வந்து ஒரு ஸ்னேகா கான்வல்கர் அவ்வளோ பெரிய மியூசிஷியன். அவங்க கேங்ஸ் ஆஃப் வசிப்பூர் அவங்களுக்கு அடுத்த படம் கிடைக்கல. நான் அவங்கள ப்ளேலிஸ்ட்லாம் ஃபாலோ பண்ணுவேன். 2-3 படம் தான் போட்டிருக்காங்க, ஃபுக்ரே அப்புறம் இது அவ்வளோதான். அதுக்கப்புறம் அவங்க பண்ணல. எனக்கு தமிழில் அவங்கள கூட்டியாரும் ரொம்ப நாளாக ஆசை. நல்லா அழகாகவும் இருப்பாங்க, இது க்ரஷ் இருந்துச்சு. இன்ஸ்டாகிராமில் அவங்கள ஃபாலோ பண்ணுறேன். அவங்க லைவ் போடுவாங்க, அதான் டிஜே மிக்ஸு மாதிரி இண்டி ஃபீல்டில் தான் இருக்காங்க அவங்க. ஸோ இதுதான் எனக்கு படம் ரொம்ப ஹாப்பி. நீங்களும் டைம் இருந்தால் பாருங்கள், ஓடிடியில் எப்படியும் வரும். இன்னும் தியேட்டரில் ஓடுதான்னு தெரில, லைன்லேயே இருங்க, புக் மை ஷோ பார்ப்போம். கண்டரே நிஷான்சி ஏஎஸ்எம்ஆர் ஃபீல் வருதா என் கீபோர்டில். புக்கு டிக்கெட்ஸு வேளச்சேரியில் 10:15 இருக்குடா நாளையோட. இன்றைக்கி என்ன, இன்றைக்கி வெட்னஸ்டேவா? ஐயோ இன்றைக்கி ஷோ நீயோட முடியுதா? நாளைக்கெலாம் இல்லையா? அவ்வளோதான் போல். இன்றைக்கி தான் லாஸ்ட் ஷோ போல் 10:15 லுக்ஸ் ஃபீனிக்ஸ் மார்க் சிட்டி. எஸ் பேபி, தட் இஸ் த நிலைமை ஆஃப் அனுராக் கஷ்யப் இன் தமிழ்நாடு. நம்மளாவது பரவாயில்ல, அங்கே இன்னும் ஓடுதான்னு கூட தெரில. இந்தியில் இன்டர்வியூஸ்லாம் பார்த்தா அவ்வளோ ஹோப்பாக இருக்கும். த மேன் ஃப்ரம் ராம்கோபால் வர்மா, RGV, அந்த மேனை பற்றி ஒரு நாள் பேசலாம். ஒரே வீடியோவில் இல்லைன்னு சொல்லிட்டு அப்புறம் எனக்கு காசு வராதுல்ல. ஒருத்தன் வந்து அனுராக் இஸ் சர்ச்சிங் ஃபார் த விண்டேஜ் அனுராக் கஷ்யப், அது வரல, பொறுமையை சொதிக்கிற படம். நான் அப்படிலாம் ஒன்றும் இல்லை, ஒவ்வொரு படமும் ஒரு அந்த டைமில் அவருக்கு இருந்த எமோஷன் தான் அந்த படம். அவர் என்ன விண்டேஜ் அனுராக், ஏன் விண்டேஜ் அனுராக் அவர் தேடணும்? அடுத்த அனுராக புது அனுராக பார்த்து தொலைய வேண்டியதானே. இன்னும் பழைய மணிரத்னத்தை காணோம், பழைய பாரதியாவை காணோம், பழைய ரகுமானை காணோம்னா புதுசாக இருக்கிறத கேட்க வேண்டியதான். அதான் பழசு இருக்குல்ல, அவங்களும் இவால்வ் ஆவாங்க, வயசாகும், அவங்க அடுத்த ஒர்க்கு தேடி போவாங்க, டயர்டாகலாம், டல்லாகலாம், வேறு மாதிரி எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். அது வந்து நம்ம ஊரில் வந்து அவங்களோட பீக் டைமில் இருக்கிற மொமெண்ட்டே திருப்பி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. முந்தி மாதிரிலாம் இல்லைங்க அவர். ஆமாம் முந்தி மாதிரி இல்லை, என்ன போகிறதுக்குன்னு மாதிரி தான். அப்புறம் சூஃப்ரம் ஷோ பார்த்தேன் ஹாட் ஸ்டாரில், ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த இவங்க துளு சைடு, அவங்க துளு நாடு அந்த சைடு படம் ரொம்ப சட்டில் ஜோக்கு. சப்டைட்டிலில் அந்த சின்ன சின்ன நுவான்சஸ் நீங்கள் பிடிக்கலன்னா படம் முடிஞ்சு போச்சு. ரொம்ப நல்ல படம், அது போய் பாருங்கள் டைம் இருந்தால். அப்புறம் நேக்கட் கன் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கேன்,
ஒரு பாதி பார்த்துருக்கேன். சக்தி திருமகன் பார்க்கணும், அது பார்க்கணும், நல்லா இருக்குன்னு கேள்விப்பட்டேன். அவ்வளோதான் இன்றைக்கி வீலாகு. நாளைக்கு வேறு எதாவது நல்ல டாபிக் எடுத்து பேசுவோம். அப்புறம் வீடியோ போயிட்டுருக்கு. மங்களூர் போவேன், இந்த வீக்கெண்டு போல் போவேன், ஒரு 5 நாளுங்க. கண்டாரா அங்கே பார்க்கலான் இருக்கேன். கண்டாரா வந்து அந்த ஊரில் எங்கே எடுத்தாங்களோ அந்த ஊர் தேட்டரில் பார்க்குற மாதிரி லக்கு அமைஞ்சிருக்கு. அங்கே தான் பார்ப்பேன்னு நினைக்கிறேன். அங்கேருந்து லைவ் வீலாக் போடுறேன், அந்த ஊர் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இப்போ உங்கள் தசரா மங்களூரில் சிங்கண்ணன் புலி டான்ஸ் ஆடுவாங்கள்ல, ராஜ்பி ஷெட்டி ஆடுவல கருடகம்னால, அது போய் ஆட போகிறேன் போய். ஸோ இதுதான் இன்றைக்கி. நாளைக்கு அடுத்த இது பார்ப்போம். ஸோ தேங்க்ஸ் அனுராக் கஷ்யப். இந்த வீடியோவாவது நீங்கள் பார்த்து தமிழ்நாட்டில் ஒருத்தன் அவங்க படத்துக்காக ரிவ்யூ போட்டிருக்கான் தமிழ்னு புரிஞ்சு ஒரு ஹார்ட் ஒரு ஷேர் பண்ணுங்கள். எனக்கு நிம்மதியாக போகும். உங்கள் ஃபேன் பாயாக நான் சந்தோஷம் அடைவேன். ட்ரிபிள் வீலா. குட் நைட்.